இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நம் பட்சத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கும் தேவன். எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணோக்குகிறவர். ஒரு பிறந்த குழந்தையை தாய் கண்ணோக்குவதைப் போல நம்மை இடைவிடாமல் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். இதே வசனத்தை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் நாம் வாசிக்கும் போது See, I care about you and I will pay attention to you என்று வாசிக்கிறோம். இதோ என்று கூறப்பட்டுள்ளதை ஆங்கிலத்திலே see, பார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், அவர் சொல்வதை நாம் கேட்போம். பார், நான் உன்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறேன், நான் உன்மேல் கவனம் செலுத்துவேன் என்று இங்கு வாசிக்கிறோம். வேதத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று யாத்திராகமம் 2 அதிகாரம் 25 இவ்வாறு வாசிக்கிறோம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கின போது அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தார்கள் என்பதை பற்றி முந்தின 2 வசனங்களில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர்களுடைய தவிப்பை பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார். அவர்களுடைய முறையிடும் சத்தம், அதாவது அழுகையின் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இன்றும் நம்முடைய தவிப்பை ஆண்டவர் காண்கிறார். நாம் முறையிடும் சத்தம், பெருமூச்சின் சத்தம், அழுகையின் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கின தேவன் நம் பட்சத்திலிருந்து நம்மையும் கண்ணோக்குகிறார். அந்த சமயம் மோசே கூட மீதியானியர் தேசத்துக்கு சென்ற பின் இஸ்ரவேல் ஜனங்களை மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை. கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையினாலே நின்று மோசேக்கு தரிசனமானார். அப்பொழுது மோசே உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. வனாந்தரத்தில் இப்படி ஒரு செடி தீப்பற்றி எரிவது பொதுவாக நிகழும் காரியம் அல்ல. முச்செடி எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது ஒரு பெரிய அதிசயம். இங்குதான் ஆண்டவர் முதலாக மோசே மோசே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டார். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்று கூறி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி மோசேக்கு தரிசனமானார். இதை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவித்த போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி யாத்திராகமம் 4 அதிகாரம் 31 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும் போது நாமும் ஆண்டவரை தலை குனிந்து தொழுது கொள்வோம். நம் பட்சத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கும் ஆண்டவரை அறிந்து கொள்வோம். அவரே நம்மை விடுவிக்கிறவர். அவரை அறிந்து கொள்ளும் போது அவரை நாமும் தொழுது கொள்வோம். ஆண்டவர் கூறினபடியே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். இதுபோல நம்மேல் அன்புள்ள தேவன் நம்மையும் கண்ணோக்கி நம்மை விடுவிப்பார். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பட்சத்திலிருந்து எங்களை கண்ணோக்குகிறதற்காக நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்ட தேவன் அவர்கள் தவிப்பை
அவர்கள் முறையிடும் சத்தத்தை, அவர்கள் கூக்குரலின் சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் இன்றும் எங்களுடைய சத்தத்தையும் கேட்டு எங்களை விடுவிக்கும்படியாக எங்களை கண்ணோக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட தங்களை விடுவிக்கிற தேவன் தங்களை கண்ணோக்கினார் என்று அறிந்த போது அவரை தொழுது கொண்டது போல நாங்களும் கூட எங்கள் சூழ்நிலையின் மத்தியிலே எங்களை கண்ணோக்குகிற தேவனாக நாங்கள் உங்களை அறிந்து கொள்ளும் போது உங்களை தொழுது கொள்ள எங்களுக்கும் கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.